உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருவதற்கு முன்னால் இருந்த அரசியல் சூழ்நிலை வேறு, இன்றைக்கு உள்ள அரசியல் சூழ்நிலை வேறு என்று பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் உள்ள வெங்கட்ரமணர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், திமுக பாஜகவோடு கூட்டணியில் இருந்தது ஒரு பக்கம், ஆனால் இன்றைய அரசியல் முழுமையாக மாறியுள்ளதாக கூறினார். மாண்புமிகு உள்துறை அமைச்சர் வர்றதுக்கு முதல் நாள் இருந்த அரசியல் சூழ்நிலை வேறு, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேறு. அதனால தன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கார். புதிதாக 18 பெண் நடத்துனர்களுக்கு அமைச்சர் சிவசங்கர் பணி நியமன ஆணையை வழங்கினார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு தமிழ்நாடு அரசு தேர்வாணையின் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 25 உதவி மேலாளர்களுக்கும் உயிரிழந்த பணியாளர்களின் 27 வாரிசுதாரர்களுக்கும் பணி நியமன ஆணை வழங்கும் விழா சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நடைபெற்றது. அப்போது பேசிய அமைச்சர், போக்குவரத்து கழகங்களின் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு 2700 ஆன்லைன் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்களின் போராட்டம் முடிவுக்கு வந்ததை அடுத்து மீண்டும் சோமனூர் பகுதியில் உள்ள 1.5 லட்சம் விசைத்தறிகள் இயக்கப்பட்டன. கூலி உயர்வு கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 1 மாத காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்களின் போராட்டம் முடிவுக்கு வந்ததை அடுத்து விசைத்தறிகளை இயக்க கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறியாளர்கள் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.